வச்சுக்கோ. மாயவரத்துக்கு நடுவுல பெருமாள் இந்தளூர் பரிமள ரங்கநாதன்ங்கிற பேர்ல இருக்க கோவிலுக்கு போற என்ன வரணும்? முதல்ல ஒரு துவஜஸ்தம்பத்தை சேவிக்கணும். துவஜஸ்தம்பம் தாண்டி உள்ள போய் சேவிக்கப்படாது. சேவிக்கிறதுலாம் துவஜஸ்தம்பத்து கிட்டையோட நின்னுணும். துவஜஸ்தம்பம் தாண்டி உள்ள போறேன். என்ன ஜம்முன் பெருமாள் படுத்துட்டு இருக்கா தெரியுமா? சங்க சக்கரங்களோட படுத்துட்டு இருப்ப பெரிய பெருமாள். அவ்வளவு பெருசு கர்ப்பகிரகம். அப்போ அந்த குழந்தை உமாச்சி சங்கு சக்கரத்தோட படுத்துட்டு இருக்கார் பாத்தியா? பெருமாள் மேல நோக்கி படுத்துட்டு இருக்கார் பாத்தியா? அங்க ஆதிசேஷன் தெரிகிறார் பாத்தியா? கீழே பாருடா அந்த ஆதிசேஷன் மடிஞ்சு இருக்கு. அந்த திருவடி சேவை யாருதோ உனக்கு. அப்போ உடனே அந்த பட்டர் சுவாமி தீர்த்தம் கொடுத்தா உடனே குழந்தை காமிங்க. கீழே ஒரு வஸ்திரத்தை வச்சு வாங்கிக்கூடா ராஜா. தலையை குனி, அவ ஷடாரி சாதிப்பா. துளசியை கொடுத்தா அந்த மாடு மாதிரி மென்னக்கூடாது. துளசிய வாயில போட்டுட்டு பல்லு படாம அழுத்தணும். இன்னொரு துளசிய காதுக்கு நடுவுல வச்சுக்கோ. இப்படி கத்து கொடுங்க. அந்த குழந்தை நல்லா புரிஞ்சுக்கும். எல்லாம் இப்போ ஒரே ஓவர் ஸ்மார்ட் சில்ட்ரன். நீங்க ஒரு தடவை கத்து கொடுத்தா டப்புன்னு பிடிச்சிடும். ஆனா கத்து கொடுக்கணுமே. அதுக்கு என்ன பிரம்ம ஞானமா? நம்ம சொன்னாதானே உண்டு.